நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய சித்தம் கலங்காது எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் எப்படி இருக்கும்? பராப வருஷம் 15/6/2026 பிறக்கக்கூடியது ஆனி மாதம். பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை. சிம்மம் அப்படின்னாலே ஒரு ஏற்றம் தான். நமக்கு பிளானிங் பொசிஷன் பார்த்துக்கலாம். பிளானரி பொசிஷன். சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன், கடகத்தில் குரு, சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார், சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. வாழ்க்கை என்பது இன்னல்களும் சேர்ந்தது தான். துன்பங்களும் சின்ன சின்ன துன்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன் இருவதுமே நம்முடைய 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் மயந்திருக்கார். அதனால் சின்ன சின்ன சறுக்கல்கள் நம்முடைய வியாபாரத்திலோ அல்லது பிஸ்னஸிலோ நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வராமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டுமல்ல, குருவினுடைய உச்ச வீடு அது. அதனால் என்ன இருந்தாலுமே குருவினுடைய பார்வை நம்முடைய 1, 2, 3, 4ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால, 5ஆம் பார்வை குரு நம்முடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சில வரவுகளும் இருக்குது. அதே மாதிரி சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார். குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி நம்முடைய 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமாதிபதியாக இல்லாமல் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அஷ்டமத்தில் சனி அப்படின்வாங்க. சில பேருக்கு கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவும் ராகு கேது இருக்கிறதுனால, ராகு கேதுக்குள்ளே இந்த அத்தனை கிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால நமக்கு கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஊழல்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன பிரச்சனைகள், ஊழல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. செலவினங்கள் கொஞ்சம் வீட்டில் அதிகமாகும் சார். அது எந்த விதமான செலவினங்களாக இருந்தாலும் வீட்டு செலவினங்கள் அதிகமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய குழந்தைக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குது. வீடு நல்ல செலவினங்களை நீங்களே செலவழிச்சிடுங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறது, டேபிள் சேர் மாற்றுறது, சோஃபா செட்டை மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாமே செஞ்சிட்டோம்னா வீட்டு செலவினங்கள் நல்ல செலவினங்களாக அமைந்து போயிடும். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால, 3ஆம் பார்வை 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால நமக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம், அதுவும் அந்த சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறதுனால, 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது நண்பர்களால். அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டீல் பண்ணுறது அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ரவி, புதன், ராகு இவர்களெல்லாம் நமக்கு உச்சத்தில் இருக்க 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ரவி, புதன் 2 பேரும், சூரியன், புதன் 2 பேரும் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கார். புதனுடைய சொந்த வீடு இது. அதனால் அவர்களால் ஏற்படக்கூடிய லாபங்கள் நமக்கு நிறைய இருக்குது. சூரியனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. நிச்சயமாக அது அதாவது உதாரணத்துக்கு 1, 2 சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேலையாகணும் அப்படின்னு போனீங்கன்னா இம்மிடியேட்டாக வேலையாகிடும். கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு நண்பர்களாக அமைவார்கள். ஃபாதரா, அதாவது எல்லா விதமான ஃபாதராலும் நமக்கு உதவி இருக்கும். சித்தப்பா, பெரியப்பா, அந்த ஃபாதர் வழி வரக்கூடியது அவர்களால் நமக்கு நல்ல ஒரு ஏற்றம், பண முடிப்பு வருவதற்கும் அவர்களுடைய கைடன்ஸ் நமக்கு இருப்பதற்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனாலும் அதே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தலைவலி வருவதற்கு, போன்ஸில் வலி வருவதற்கு, ரொம்ப போல்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுருங்க. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் விட்டுட்டு, மன உபாதைகளெல்லாம் விட்டுட்டு நல்ல முடிவெடுங்க. வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேத்துக்குள்ளே இது எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறதுனால நாம் நினைக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் கொஞ்சம் டிலே ஆகும். இன்றைக்கி செய்யணும்னு நினச்சோம்னா அது நாளைக்கு ஆகிடும். இன்றைக்கி லோன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு வாரம் தள்ளி போயிடும். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த வேலை முடியாது. இப்படியாக சின்ன சின்ன உபாதைகள், சின்ன சின்ன உபதிரவங்கள் நமக்கு தள்ளி போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. லாங் டிரைவ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரொம்ப தூரம் தொலைதூர பயணம் செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது சார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு, ஏன்னா 4ஆம் வீட்டு செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் நமக்கு நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு சுக்கிரனுடைய அனுமதியோடு நாம் அதை செய்வதற்கு, 3ஆம் வீட்டில் இருந்தாலும் 3க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன், 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 12இல் இருக்கார். நமக்கு அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் அந்த குருவனுடைய சேர்ந்ததுனால இருக்கக்கூடியது குரு சுக்கிர யோகம்னு சொல்லலாம். ஒரு யோகம் நமக்கு இருக்குது. ஆனாலும் அது 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த யோகம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். கடவுள் நமக்கு இருக்கக்கூடிய கடவுள்
வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுளுடைய வழிபாடு, குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து அதை செய்து வாருங்கள். நிச்சயமாக நமக்கு லாபமும் அந்த காரிய சித்தியும் நமக்கு ஆகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்கள், நிலம் வாங்கி போடுபவர்களுக்கு, நிலம் நீர் வழியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. நல்ல மாதம் சார் அவங்களுக்கு, நிலம் நீர் வியாபாரம் செய்பவர்களுக்கு. அதே மாதிரி புஸ்தகம் தொழில் இருப்பவர்களுக்கு, அச்சு தொழில் இருப்பவர்களுக்கு, புஸ்தகம் அச்சு இந்த தொழில் இருப்பவர்களுக்கு, மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. என்ன ஒன்று, சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை இருந்தால் பிரச்சனை இருந்துதான் இருக்கும். எந்த இடத்துல சார் பிரச்சனை இல்லை? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அதனால் பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. பிரச்சனை என்பது நம்ம கூட பிறந்தது. அதனால் அதை கண்டு ஓடி பயந்து ஒளிவதில் அர்த்தமே இல்லை. கடவுளுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய சித்தமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் வரையில் எந்த விதமான குறையும் இல்லை. இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.